தமிழ் தேசியம் வந்து அது வந்து ஒரு பவரா இல்ல வந்து ஒரு டெக்கரேஷன் வார்த்தையா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இந்த லைவ்ல வந்து நம்ம மெயினா பார்க்க போறது வந்து தமிழ் தேசியம் பெரிய கூட்டணியில இணைஞ்சிச்சுன்னா ஒரு பவரா மாறணும் ஆக்சுவலி. ஆனா மாறுமா அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க யாருக்குமே கூட்டணி இல்லைன்னு இன்னை வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இந்த கடைசி வருஷம் கூட அவங்க தனியா தான் நின்னாங்க. ஆனா அது வந்து எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகும், எவ்வளவு நாளைக்கு இப்படி கடத்தி கொண்டு போக நினைக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியல. அப்ப தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒரு டெக்கரேஷன் வார்த்தை மாதிரியோ இல்ல வந்து ஒரு பவரை நோக்கி போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குறது வந்து ஒரு தவறான ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 17 ஆண்டுகள்ல எவ்வளவு சக்தியை செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சக்தியை வந்து வீண் விரயம் பண்ணாம அது நம்ம பவரை நோக்கி போறதுக்கு என்ன பண்ணணுன்றது வந்து கண்டிப்பா நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அதை வந்து நாம் தமிழ் கட்சி பண்ணுதா இல்லையா அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. இப்ப கூட வந்து நம்ம செய்திகள் கேட்டிருப்போம். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பொது வேட்பாளர் நிற்கிறார் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து தமிழ் தேசத்தை வந்து வீக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய புரிதல் இருக்கு. ஏன்னா அவர் ஜெயிக்கின்றது இங்க பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து சீமான் தனிப்பட்ட முறையில வந்து நீங்க நிக்கணும், அவங்க தொகுதியை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்றப்ப அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஆளா இருக்கணும், ஒரு தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் ஜெயிக்கின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பாடல. நாம் தமிழர்ல இருந்து ஒரு பெரிய பிரதிநிதிகள் உள்ள சட்டசபைக்கு போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்றேன். இவன் பொது வேட்பாளர் போனா எல்லா கட்சியுடைய சப்போர்ட்டும் தான் போற மாதிரி இருக்கும். அது முழுக்க முழுக்க வந்து அவருக்கு அது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு வந்து. ஏன்னா அவருடைய எந்த கட்சியும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ற அந்த இதுக்கு இது வந்து முற்றும் முரணா போயிடும். ஸோ அதனால அதை நோக்கி அவர் செய்யறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய எண்ணம். அதே போல தமிழ் தேசியம் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாலே வந்து சில விஷயங்கள் தான் நமக்கு குறிப்பா நான் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா மே 18 நினைவேந்தல் நடத்துறது, அப்புறம் காவிரி பிரச்சனைக்கான குரல் கொடுக்கிறது, மொழி விஷயமா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான குரல் கொடுக்கிறது. அதே போல வந்து தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நினைவேந்தல் நடத்துற ஒரு இல்ல ஈழத்தமிழர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமே கிடையாது. தமிழ் தேசியன்றது வந்து தமிழர் மண்ணுரிமை, தமிழருக்கான உரிமைக்கான ஒரு இது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு போறதுக்கான ஒரு அமைப்பு மட்டுமே இல்லாம அந்த அமைப்பு வந்து பவரை நோக்கி உள்ள நுழைவுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் வந்து ஈழத்தமிழோட நீதி இருக்குது, தமிழோட உரிமை இருக்குது, தமிழ் மொழியோட உரிமை இருக்குது, மாநில உரிமை இருக்குது. எல்லாமே வந்து அந்த அந்த தமிழ் தேசியம்ன்ற கருத்தியலோட ஒன்றுக்கு உண்டான ஒரு விஷயம் ஆக்சுவலி. அதனாலதான் மற்ற கட்சிகள் அதை பத்தி பேசுறப்ப, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வைகோ ஈழத்தமிழரை பத்தி பேசுறப்பயோ, இல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறப்பயோ, இல்ல மற்ற கட்சிகள் ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறப்பயோ, இல்ல தமிழ் மொழியை பத்தி பேசுறப்பயோ, நம்ம தன்னால வந்து இது தமிழ் தேசம் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கோரான விஷயங்கள், தமிழ் தேசத்துக்குள்ள கோரான விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இந்த விஷயத்த மற்றவங்க பேசுறப்ப அவங்க முழுதா எடுக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் எடுப்பாங்க, எடுத்ததை பத்தி பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுறப்ப அங்க வந்து ஒரு தெளிவு இல்லாம போகும். அப்போ பெரும் குழப்பம் வரும். தமிழ் தேசியமா, இவங்க பேச தமிழ் தேசியமா, அவங்க பேச தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளது தமிழருக்கான உரிமை, தமிழ் மொழி உரிமை, தமிழர் மண்ணுக்கான உரிமை, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவை. இப்ப இந்த காவிரி பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிரச்சனை தான் தவிர அதுவே முழுக்க ஒரு விஷயம் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்து அது மட்டுமே பெரிய விஷயமா பேசி, காவிரி பிரச்சனை மட்டுமே பெருசா பேசி அது தமிழ் தேசியம்னு சொல்றது வந்து அது சரியான புரிதல் அணுகுமுறை கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது ஒரு மிகப்பெரிய பரந்த அகண்ட ஒரு பார்வை. அந்த பார்வையில இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முக்கிய கூறுகளா இருந்து அது டிஃபைன் பண்ணது இது தமிழ் தேசியம்ன்றத நோக்கி. இப்ப திராவிட கட்சிகளை வந்து இப்ப வேல்முருகன் அவங்கலாம் வந்து அந்த கட்சியில அந்த கூட்டணியில இருந்தாரு. அவரால் என்ன செய்ய முடியுமோ எல்லாமே முயற்சியை பண்ணாரு. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள உட்காந்துட்டு தமிழ் தேசத்தை பேச முடியுமா, தமிழ் தேசத்துக்கான விஷயங்களுக்கு நகர்த்தி கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு நேரடி கேள்வி ஒண்ணு இருக்கு. இப்ப திராவிடன் பாலிடிக்ஸ்ல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆண்டுட்டாங்க, 50 வருஷம் ஆண்டுட்டாங்க. சரி, இதுல இவங்க தமிழ் தேச அரசியலுக்கும் திராவிட கட்சியினுடைய கூட்டணி அரசியலுக்கும் நுழையிறப்ப அவங்களுடைய குரல்கள் என்ன ஆகுது அப்படின்றதுக்கு சரியான நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தெளிவு இல்லை. ஆனா தமிழ் தேசியம் கேட்பது ரொம்ப ஆழமான சில விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி தமிழர் மண்ணுரிமை, தமிழர் மொழியின் அரசியல் வலிமை, அப்புறம் ஈழத்தமிழுடைய நீதி, அப்புறம்
தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சி, தமிழருடைய வரலாற்று உரிமை, அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு அந்த தமிழ் பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கொண்டு போகணும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்துல இந்த கட்சிகள்லாம் உள்ள நுழையிறப்ப என்ன பண்ணுது, கூட்டணி கட்சிகள் நுழையிறப்ப இவங்க பேசுற இந்த சீட் அலோகேஷன் இதெல்லாம் பண்றப்பயே வந்து என்ன மாதிரி புதுல அதை பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கமே கிடையாது. ஆனா என்னன்னா, அதே போல இவங்க அடிக்கடி பேசுவாங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுவாங்க. வளர்ச்சின்றது ஒரு நம்பர் மட்டுமே, என்ன பொறுத்த நம்பர் மட்டுமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில வந்து இன்னைக்கு வந்து பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஈக்குவலா சொல்ல முடிய அளவுக்கு ஜிடிபி இருக்கிற ஒரு மாநிலம். ஸோ அந்த மாநிலம் வந்து ஜஸ்ட் ஜிடிபி நம்பர் மட்டுமே வச்சுட்டு வந்து நம்ம வந்து வளர்ச்சி கிடைச்சுன்னு பேச முடியாது. ஆனா உண்மையாவே தமிழ் இளைஞர்களுக்கு வேலை இருக்கிறதா, தமிழர் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, ஊழல் குறைமையா இருக்கா, தமிழ்ல படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குதா, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அரசு நிர்வாகம் திறமையா செயல்படுதா, மாநில உரிமை வந்து வலிமையா பேசப்படுதா, காவிரி, மொழி, கல்வி, தொழில் இது போன்ற எல்லாமே ஒண்ணு நீண்ட கால திட்டத்துக்கான செயல்பாடுகள் இருக்கா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஜிடிபி நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து ஒரு பொருளாதாரத்துல பெருசா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து பேச நல்லாதான் இருக்கும். அது இப்ப நான் சொன்ன மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரி ஈக்குவலா இருக்குன்றது நல்லாதான் இருக்கும் அந்த ஜிடிபி நம்பர்ஸ் வச்சுட்டு. ஆனா இதுதான் முக்கியமா நான் பாக்குறேன். அதுதான் தமிழ் தேசிய கூறுகளா பாக்குறேன். ஸோ அந்த தமிழ் தேசிய கூறுல தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்கால திட்டங்கள் இருக்கு, அதே போல இளைஞர்களுக்கு பேசுற இளைஞர்களுக்கோ இல்லை வந்து ஊழல் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே ஒரு 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 ஸ்கேல் மாதிரி இந்த தமிழ் தேசிய ஆட்சிக்கு ஆக்சுவலி. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். இப்ப டிஎம்கே கூட்டணி வந்து உண்மையான அவங்களுடைய சோதனை இப்ப எப்படி இருக்க போகுதுன்னா, இவங்க வந்து என்னைக்குமே வந்து சிறு சிறு கட்சி நம்ம வச்சதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு தேர்தல் உடன்பாடு மாதிரி போட்டு தேர்தல் கூட்டணி அப்படி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்காக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க டோட்டலி வந்து ஒவ்வொருத்தர பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் தனியா. அதே போல அவங்க எந்த தனிப்பட்ட குரல் அந்த வேலுமணினாலும் அவ்வளவு உழைச்சிருக்காரு, அவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் அது வந்து வெளியே தெரியாது. அப்படிதான் இருக்குது. சரி, அவங்க என்னதான் செயல்பட்டாலும் அது வந்து வெளியே கொண்டு வரத்துக்கோ, வெளியே காட்டுறதுக்கோ, வெளியே கொண்டு வரதுக்கோ அவங்கள்ட்ட வந்து தெளிவான எப்படி அதை மறைக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா வச்சிருப்பாங்க திமுக பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா மாற்று கட்சியில பல மனக்கசப்புகள் ஏற்பட்டுருன்னு நினைக்கிறேன். அதே போல வந்து அவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்காது. எனக்கு தெரிஞ்ச சட்டசபையில வந்து இப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த விஜயுடைய சட்டசபையில வன்னியர்ஸ் எல்லாம் பேசினாரு, ஈழத்தமிழர் பத்தி எல்லாம் பேசினாரு. ரொம்ப சில இதெல்லாம் வந்து அவர் அமைச்சர் ஆயிட்டாரு இப்ப. ஸோ அவர் பேசுறப்பயே வந்து அதுக்கான இதை தெரிவிச்சாரு. அந்த நடந்த இனப்படுகொலை பத்தி நான் பேசினாரு. இது இந்த அளவுக்கு ஒரு திமுக அரசாங்கம் பேச விடுமான்னு பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எந்த சட்டத்துல அது மாதிரி பெருசா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அதே போல தமிழக உரிமையில வந்து ஏதாவது கேள்விகள் வந்து நிலைப்பாடு இருந்துச்சு அதை பத்தி பேசுறதுக்கு ஓப்பனா பேசுறதுக்கு நேரம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. அதே போல இவங்க காமன் அஜெண்டா வந்து என்னைக்குமே வச்சது கிடையாது. ஒரு கூட்டணி கட்சிக்கான ஒரு காமன் அஜெண்டா கண்டிப்பா இருக்கணும். அது என்னைக்குமே வச்சு கிடையாது. இவங்களை பத்தி சீட் அலோகேஷன் தான். அது மைனாரிட்டியா வந்தாலும் மெஜாரிட்டியா வந்தாலும் அவங்க ஆட்சி செய்வாங்க. இவங்கெல்லாம் ஜஸ்ட் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் வந்து அந்த கூட்டணி கட்சி அவங்க எதிர்பார்க்கறது. இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப வேலுமுருகனோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை கொண்டு வந்தா அதை எப்படி அவங்க அணுகுறாங்கன்னு பார்த்தா அது வந்து ஜஸ்ட் லெப்ட் ஹேண்ட் தட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம கடந்த திராவிட அரசியல் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அவங்க வந்து தேர்தல் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் ஒரு எந்திரம். அது அந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், அந்த நம்பரை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வாக்கு கணக்கு காட்டணும், அது ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், அதுதான் வந்து அவங்களுடைய கொள்கை கூட்டணியா இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு அவங்க தனி மரமா போயிட்டு இருக்கிறது காரணம். பட் இது வந்து திருந்துவான போது கண்டிப்பா திருந்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்ப இறுதியில வந்து நம்ம என்ன யோசிப்போம்னா, இப்ப டிவிக்கு வந்துருச்சு விஜய் ஆங்கிள். இப்ப வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாகி இருக்கு. என்ன உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிஎம்கே கூட்டணி வந்து பெரிய பிளவு தெரியுது. அதே போல சிறு சிறு கட்சிகள் வந்து என்ன எப்படி போறது, என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதே போல தமிழ் தேசியம் கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப நாம் தமிழர் வந்து இப்ப ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு நாம் தமிழர் வந்திருக்கணும். நாம் தமிழர் ஆட்சியை பிடிச்சிருக்கணும். ஆக்சுவலி அதுதான் வந்து சரியான போக்கா இருந்திருக்கணும், அரசியல் போக்கா இருந்திருக்கணும். ஆனா வந்து இது டோட்டலி வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஜய் வந்துட்டாரு. அதுவும் அவர் வந்த விதம் இதெல்லாமே ஒரு பல கேள்விகள் நம்ம வந்து எழுப்புது ஆக்சுவலி. ஸோ இந்த தமிழ் தேசியம் அந்த அதுக்கான பாதை எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தெளிவா தெரியல. ஈவன் இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு
பல மாதங்கள் ஆச்சு. ஆனா ஒரு பெரிய மௌனம் தான் நிலவுது. தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளேயோ, தமிழ் தேசியர்களுடைய பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மௌனம் தான் நிலவிட்டு இருக்கு. அதே போல ஏடிஎம்கே என்ன ஆச்சு? கரைஞ்சு போச்சா? திமுக டிவிகேல கரைஞ்சு போச்சான்னு தெரியல. அது ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய பாதை என்ன அப்படின்றது தெளிவா தெரியல. அதே போல இளைஞர்கள் வந்து இப்ப இந்த புதிய அரசியல் மொழி அப்படின்னா, அது ஆக்சுவலி நான் சில பேர்ட்ட பேசிட்டு இருக்கப்ப சொல்லுவேன். இது அரசியல் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு இது தமிழ்நாட்டுல விஜய் வந்தனால. ஏன்னா ஒரு அரசியல் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா மக்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும், மக்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் பார்த்து நிதானமா கையாள வேண்டிய ஒரு கடமை இருக்குது அரசியல்ன்றது. ஆனா இப்ப வந்து ரீல்ஸ் போடுறது, ஆக்ஷன் சீன் காட்டுறது, இது போல வந்து இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஈவன் திராவிட ஆட்சியிலே நிறைய நடந்திருக்கு சட்டசபையில. அது 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 தொடர்ச்சியா தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்கும்னு தெரியல. அதே போல இப்ப டிவிகே வந்து டிஎம்கே வீழ்த்தி வந்துடுச்சு. பட் இது வந்து எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கும் அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு இமேஜ் பாலிடிக்ஸா போயிடுமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்ப எம்ஜிஆர் வந்தப்ப எப்படி ஒரு இமேஜ் பாலிடிக்ஸ் இருந்துச்சோ, அதே போல விஜய் நோக்கி அந்த சினிமா கவர்ச்சியே வந்து இன்னும் பல எலெக்ஷனுக்கு அவருக்கு துணை நின்று அவரே ஆட்சி தொடர்ச்சியா பிடிச்சிட்டு இருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது எனக்கு. அவர் இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அவர் தெளிவா ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் சக்தியை பயன்படுத்திட்டு திமுக திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சி செஞ்சதோ அதே ஆட்சியை திரும்ப 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 நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்தா அது தட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. ஸோ அதுல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து திமுக அதிமுக என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் மாறி மாறி பேசிக்குவாங்க. நீ செய்யலையா உன் ஆட்சியில, நான் செய்யலையா உன் ஆட்சிலன்ட்டு. ஆனா இப்ப விஜய்கிட்ட அது மாதிரி பேச முடியல அவங்களால. அதனால ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஏற்பட்டிருக்குன்னா ஒரு ஒரு சிறந்த எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான தகுதியை வந்து திமுக இழந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ சிறந்த எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வெற்றிடம் இங்க இருக்கு. அது யார் எடுக்க போறா அந்த இடத்த அப்படின்னு தெரியல. அந்த இப்ப அதே போல வந்து இந்த இது வந்து எப்படின்னா இந்த ஆட்சி மாறி இருக்கு. ஆனா உண்மையிலே இது வந்து ஒரு தமிழருக்கான அரசியலா இல்ல வந்து ஒரு ஒரு புதிய விதத்துல ஒரு தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது தமிழருக்கான அரசியலானதான் நம்மளுக்கான அரசியலா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு பயனளிக்கும். இது வந்து ஊழல் இல்லாத அரசு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. தமிழர் உரிமை அப்படின்னு பார்த்து உரிமைன்னு ஒரு இருக்கு. அதே போல வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊழல் அற்ற ஆட்சி, நிர்வாக திறமையில ஆட்சி அப்படிலாம் இருக்குது. இதுல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும்னா தமிழர் உரிமைன்றத முதல் கூறு. அது கீழே ஒரு சப்கூறுகள் தான் வந்து இந்த ஊழலற்ற ஆட்சி, நிர்வாகமான ஆட்சி எல்லாமே. நீங்க வந்து நல்ல ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்து நிர்வாக திறமையுள்ள ஆட்சியை குடிச்சு தமிழ் உரிமை எல்லாம் விட்டுட்டீங்க வச்சுங்களேன், அதனால எந்த பலனுமே இல்லை நம்மளுக்கு தமிழர்களுக்கு. அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க ஒரு கமெண்ட்ல போடுங்க டிவிக்கு எந்த இடத்த பிடிக்கும்னு சொல்லிட்டு. இது தமிழருக்கான அரசியலா வைக்குமா இல்ல வந்து அதே பழைய திராவிட கட்சியுடைய ஆட்சியை தொடருமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. எனக்கு வந்து இப்ப வைகோ வந்ததுலாம் பெருசா தெரியல. ஆனா என்னன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து தனிமா நிக்குது திமுக. அந்த திமுக அடுத்த தேர்தலுக்குள்ள இவங்க எல்லாம் எப்படி வளர்ச்சி, ஏன்னா திமுக தனித்து நின்று என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது. ஸோ அதனால கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன வேலை செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. அதே போல தமிழ் தேசியத்தை வந்து இவங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்க போறாங்கன்னு தெரியல. அதுவும் பெரிய கேள்வி, தவிர்க்க முடியாத கேள்வியா இருக்குது. ஏன்னா நீங்க இப்ப 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 விஜய் வந்ததுக்கே வந்து அவர் வந்து திராவிட கட்சின்னு சொல்லி வரல. அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்ற தான் வந்தாரு ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து தமிழ் தேசத்துக்கான ஒரு வலிமையான பங்கு இருக்கு. அந்த பங்கை வந்து சரியா நகர்த்தி கொண்டு போறதுக்கான வேலை திட்டங்கள் என்னன்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஆனா இப்ப திராவிட கட்சிகள் அதை எப்படி பயன்படுத்திக்க போகுது, இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் தேசியம் ரிலேட்டடான தமிழ் தேசியம் நான் என்ன சொல்றேன்னா அதோட முக்கிய கூறுகளை எடுத்து திராவிட கட்சிகள் திமுக மாதிரி கட்சிகள்லாம் வந்து சில இளைஞர் கூட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கு. அது மூலியமா வந்து அவங்க தமிழ் தேசியவாதி மூலம் தெரியுறாங்க ஆக்சுவலி. ஸோ அது போல சிக்கல்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தமிழ் தேசியர்கள் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து இந்த கேள்வி வந்து தமிழ் தேசியம் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பயன்படுத்தப்பட்டிருக்கு.
இந்த கூட்டணிகள் அமைக்கிறதுல இந்த சீட் அலோகேஷன் எல்லாமே. ஆனா இந்த கூட்டணி பேரெல்லாம் நீடிக்கலாம். ஆனா கொள்கை கூட்டணி இல்லாம ரொம்ப நாள் நீடிக்க முடியாததுக்கு இந்த எலெக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தேர்தல் கூட்டணி கிடையாது. கொள்கை கூட்டணி தான் கண்டிப்பா தேவை. அதை நோக்கி தான் போகணும். வாக்கு கணக்கை மட்டும் காமிச்சிட்டு தமிழ் உரிமை கட்டமைப்பெல்லாம் காலி பண்ணிட்டு போனா அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது. வெறும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே அப்படின்னு போறதும் சரியான நிலைப்பாடு கிடையாது. தமிழுக்கான மாற்று அரசியல் என்னன்னா அடுத்த 20 இயர்ஸ்ல எதை நோக்கி அரசியல் போகுது, அதுல தமிழ், தமிழர், தமிழ்நாடு இவங்களுக்கான நிரந்தர செயல் திட்டம் என்னவா இருக்குன்றதான் உண்மையான கேள்வி. அந்த கேள்வி வந்து இப்ப திருப்பி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த நிமிஷத்துல அந்த அந்த கேள்விக்கான பதில் எப்படி அமைய போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ் தேசியம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. தமிழ் தேசியம் ஒரு சிறந்த எதிர்கட்சியா மாறி விஜய்க்கான ஒரு டஃபை கொடுத்து அவருடைய எல்லாத்தையுமே இருக்கணும்னு நமக்கு கிடையாது. ஆனா எதுலாம் தமிழருக்கான உரிமையில மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் ஓங்கி உறக்க குரல் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறேன். அப்படி கொடுக்குறப்பதான் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு எதிர்கட்சி மட்டும் கிடையாது, இதுதான் ஒரு மாற்று கட்சியா உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட உருவாகும். ஸோ அதை நோக்கி நடக்கணும். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம் அரசியலை பத்தி. அரசியல் மட்டுமே இல்லாம மற்றும் பல விடயங்களை பத்தி இந்த காணொலியில பேசுவோம். இந்த இணைப்புல இந்த லைவ்ல வந்து இதுவரைக்கும் கேட்டுட்டு இதுவரைக்கும் கமெண்ட் போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா பேசுவோம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.